ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு கழுகு. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகை பற்றி சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை நான் படிக்க நேர்ந்தது. ஒரு கழுகினுடைய சராசரி ஆயுட்காலமானது 70 ஆண்டுகள். அதில் 40 ஆண்டுகள் கழுகு மிகவும் ஆரோக்கியமாக, கம்பீரமாக, நல்ல பலமுள்ளதாக காணப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கழுகினுடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு சூழ்நிலையை அந்த கழுகானது கடந்து சென்றால் மட்டுமே அதால் மீதம் இருக்கிற 30 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதான ஒரு வாழ்வாக இருக்க முடியாது. 40 ஆண்டுகள் கம்பீரமாக, மேகங்களுக்கு உயரமாக, மகா வல்லமையோடு பறந்து மிக உயரமான இடத்திலிருந்து துல்லியமான தன்னுடைய இலக்கை, தன்னுடைய இரையை கவி பிடிக்கக்கூடிய திறமை இருக்கிற கழுகு 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீதம் இருக்கிற 30 ஆண்டுகள் அது மகிழ்ச்சியோடு அதே பலத்தோடு வாழ அது சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த கழுகானது அடர்ந்த காடுகளிலே அல்லது மலை முகடுகளிலே போய் அமர்ந்து தன்னுடைய அழகால் தன்னுடைய இறகுகளை எல்லாம் பித்தெறிந்து தன்னுடைய அழகை அங்கிருக்கிற பாறையிலே உராய்சி அப்படியே அது தேய்த்து அதனுடைய அழகை இழந்து சாப்பிடாமல் தனிமையாக அந்த வேதனைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கும். அதால் இறை சாப்பிட முடியாது, அதனுடைய அழகு உடைக்கப்பட்டிருக்கிறது. பறக்க முடியாது, அதனுடைய இறகுகள் எல்லாம் பித்தெறியப்பட்டிருக்கிறது. நல்ல அழகான தோற்றம் அதற்கு கிடையாது. அந்த மலை முகடுகளிலே அமைதியாக எதையும் சாப்பிடாமல் அந்த கடினமான நாட்களை அந்த கழுகு தாக்குப்பிடிக்கும். பிற்பாடு நாட்கள் செல்ல 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 அது தரையிலே உராய்த்து உடைத்த அந்த அழகானது வளர ஆரம்பிக்கிறது. புதிய இறகுகள் வளர ஆரம்பிக்கிறது. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு பார்ப்பதற்கு அருவருப்பாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் ஒன்றையும் சாப்பிடாமல் கடினமான அந்த சூழ்நிலைகளை கடந்து சென்ற அந்த கழுகு மீதம் இருக்கிற 30 ஆண்டுகள் மிக வேகமாய் புதிய பலத்தோடு, மிகவும் புதிய பலத்தோடு அது வாழ ஆரம்பிப்பதாக அந்த பத்திரிகையை நான் வாசித்தேன்.
பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க நீங்கள் பழகுவீர்கள் என்று சொன்னால், அந்த நாட்கள் எளிதான நாட்கள் அல்ல. அந்த நாட்கள் மிகவும் கடுமையான நாட்கள். அந்த நாட்கள் நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்கள் அறைக்கதவை சாத்தி தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவதிலையும், தொடர்ந்து வேத புத்தகத்தை நீங்கள் வாசிப்பதிலையும், தொடர்ந்து நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிப்பதிலையும், தொடர்ந்து நீங்கள் பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்பதிலையும், தொடர்ந்து நீங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதிலையும் நாட்களை செலவழிக்கும் போது ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள் வரும். நீங்கள் இந்த கழுகை போல பலன் அடைவீர்கள். நீங்கள் உயர எழும்பி பறப்பீர்கள். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஓடி போனாலும் களைப்படைய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட புதிய பலனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தந்து உங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் அதிகமாய் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க நீங்கள் தீர்மானிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் அப்படி செய்வீர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய உங்களால் முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் கண்களை மூடி என்னோடு ஜெபிப்பீர்களாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு கழுகு மீதம் இருக்கிற நாட்களிலே மகிழ்ச்சியோடு அதன் பலத்தில் வாழ்வதற்கு சில காலங்கள் அது தனிமைப்படுத்தப்பட்டு உணவு எடுக்காமல் தன்னுடைய அழகை உடைத்து தன்னுடைய இறகுகளை தன் வாயாலே பீத்தெறிந்து அலங்கோலமான ஒரு ரூபத்தில் தனியாய் அமர்ந்திருந்து தன் புதிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க தீர்மானிக்கிறவர்களை ஆசீர்வதியும். அப்படி அவர்கள் தனித்து காத்திருந்து ஜெபித்து புதிய பலனோடு உமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுவரையிலேயும் லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பேன் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், மேலான கருத்துக்கள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.